வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். உன்னையே என்னுள் காட்டி உள்ளிறைந்தறிவாய் நின்றாய். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்றற நெறி வாழ்கின்றேன். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீதவம் முறையாய் செய்தேன். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, தவத்திற்கான விளக்க பயிற்சி ஏன், எதற்காக, எப்படி, இந்த 3 கேள்விகள் நமக்குள் நாம் மனவள கலைஞர்கள் அடிக்கடி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இந்த தவ விளக்க பயிற்சி, எதற்காக, எப்படி, இந்த 3 கேள்விகளுக்கும் விடை தான் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு முழுமையான ஒரு பயிற்சி திட்டமாக்கி கொடுத்துருக்காங்க. மனிதனை மிருகத்திலிருந்து பிரிக்கக்கூடியது ஒரு விஷயம். என்ன அதுங்க? மனிதனுக்கும் மிருகத்திற்கும் பிரிவு எப்படி? வெரி குட். சிந்தனை. சிந்திக்க தெரிந்தவன் மனிதன். இப்ப நான் சொன்னேன் சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களேன்ட்டு. முதல்ல மகரிஷி பேசும்போது நான் உங்களை மாதிரி அப்படி உட்காண்டிருந்தேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன சாமி இப்படி சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களை, நம்ம என்ன சாதாரண ஆளு, நம்மள போய் என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு அப்படி ஒரு கணம் தடுமாற்றம். அப்ப அந்த கண்டினியூட்டி விட்டு போச்சு. அவர் என்ன பேசுறாருங்க நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப மனம் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவர் ஏன் இப்படி சொல்றாரு, நான் அப்படியா, இப்படித்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஆமா, நம்ம அதான் சிந்திக்கிறோம்ல, அதனாலதான் நம்மள சிந்தனை ஆற்றல் மிக்கவர்களேங்கிறார், அறிஞர் பெருமக்களேங்கிறாரே. நம்ம என்ன பெரிய விஞ்ஞானியா, ஒன்னும் இல்ல, சாதாரண நபர் அப்படின்னு ஒரு கணம் அப்படி சிந்திக்கும் போது திரும்ப அறியுதில்ல எல்லாவற்றையும். என்கிட்ட அறிவு இருக்குதில்ல, அதனால நான் அறிஞர். நம்முடைய பெருமை நமக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம். அதை கூட உணர்த்துவதற்கு நமக்கு ஒரு குரு தேவையாக இருந்திருக்கிறார் என்று நான் நினைத்தேன். எனவே அன்பானவர்களே, அந்த ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, இந்த சிந்தனை தான் மிருக நிலையிலிருந்து மனிதனை பிரிச்சு காட்டக்கூடியது. சிந்தனை ஆற்றல் மிக்கவன் மனிதன். மகரிஷி கேக்குறாங்க, அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, ஏமா காலையில சாப்பிடுறீங்க, மத்தியானம் சாப்பிடுறீங்க, ராத்திரிக்கு சாப்பிடுறீங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறீங்க, ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அப்படி நின்றுவா, இருக்குது சாப்பிடுறேன் சொல்றாங்க. அடுத்த அம்மாவை கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க, இருப்பதற்கே உண்கின்றேன்றாங்க. நான் இருக்கணும் அதுக்காக சாப்பிடுறேன். அந்த அம்மாவை கேக்குறாங்க, உண்பதற்கே இருக்கின்றேன்றாங்க. ஆக சாப்பிடுறதுங்கிற ஒரு நிகழ்ச்சி காலையிலிருந்து மாலை வரை நம்ம தினசரி பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனா 3 பேரும் 3 கோணத்துல பதில் சொல்றாங்க. இப்ப இது உண்மை என்னங்கறத விளங்கணுமா இல்ல? நம்ம எல்லாம் சிந்தனை ஆற்றல் மிக்கவர்களேங்கிறாரே, அப்ப நம்ம சிந்திச்சு அதுல உண்மை என்னங்கறத வெளிப்படுத்தணும். அதான் 6வது அறிவினுடைய சிறப்பு. நீங்க எல்லாம் சொன்னீங்களே, 6வது அறிவு 6வது அறிவு. 6வது அறிவுடைய சிறப்பு, இந்த எந்த ஒரு கேள்வி எழுந்தாலும் அந்த அறிவுக்கு பொருத்தமாக பதில் கிடைக்கணும். இப்போ ஏன் சாப்பிடுறோம் சொல்லுங்க? உடல் வளர்றதுக்காக. இன்னும் உண்மை வெளியே வரல.
இன்னும் உண்மை வெளியே வரல, இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைந்த ஆள்கள் தானே. அதனால நமக்குள்ளார இருக்க உண்மை பொருள் டக்குன்னு வெளியே வர மாட்டேங்குது. சரி, இப்ப எல்லாம் 9 மணிக்கு வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? வயிறு அது எப்படி இருக்கு? கபாங்குது. அப்ப எப்படி இருக்கும்? அது மகிழ்ச்சியா இருக்குமா? துன்பமாக இருக்கும். அந்த துன்பம் என்ற உணர்ச்சியை நீக்கிக் கொள்வதற்காக, போக்கிக் கொள்வதற்காகத்தான் உணவு சாப்பிடுறோம். இப்ப உண்மை வெளிப்பட்டுருச்சா? சரி, இப்போ எதற்காக சாப்பிடுகிறோம்? அடுத்த கேள்வி. சாப்பிடலைன்னா செத்து போயிடுவோம். ஏதோ நல்ல உயிர் 48 நாள்ன்றாங்க. 48 நாள் வேணா உண்ணா நோன்பு இருக்கலாம், அதுக்கப்புறம் மர்கயா முடிஞ்சு போயிடுவோம். அப்ப எதற்காக சாப்பிடுகிறோம் என்றால் நாம் உயிர் வாழ வேண்டும், அதற்காக சாப்பிடுகிறோம். சரியா இருக்குங்களா பதிலு? சரி, அடுத்தது எப்படி சாப்பிட வேண்டும்? இதுதான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க. 60 வயதுக்கு மேல 3 பேரு, 40 வயதுக்கு மேல 2 பேரு, 20 வயதுல ஒரு 2 பேரு, இன்னும் சின்ன குழந்தைங்க. இப்ப எல்லாரும் சேர்த்து ஒன்னாதான் சமைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாரும் அந்த உணவை எல்லாரும் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி விருந்து உபசாரத்துக்காக யாரையோ கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பிரமாதமா பாயசம் வடையோட தூள் கிளப்பிட்டு இருக்காங்க, வாசனை கமகமாங்குது. இங்க இவருக்கு சிக்கன் குஞ்சியா வந்து படுத்துக்கிட்டு லோன்னு இருக்கார். இவர் அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ உடல் உழைப்புக்கேற்ற உணவு அல்லது மன உழைப்பா மூளை உழைப்பாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு அதிகமான உணவு தேவைப்படும், ஆனா மூளை உழைப்பு செய்பவர்களுக்கு அவ்வளவு அதிகம் தேவைப்படாது. ஆரோக்கியமான காலத்துல நார்மலா சாப்பிடலாம். ஆரோக்கியம் குன்றி இருக்கும் போது லங்கனம் பரம ஔஷதம் இல்லைங்களா? சரி, சின்ன குழந்தையா இருக்கு, அதுக்கு ஒரு அளவுக்கு தான். இதே வளர்ந்தவங்க பிறகு அதுக்கு ஒரு வகை தான். இப்போ எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை நாம் எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கோமா? ஏதோ இருக்குது சாப்பிடறதுதான் அப்படித்தான் ஆயிப்போச்சு. எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கு கூட நாம் திட்டமிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப ஏன், எதற்காக, எப்படி? இந்த சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இந்த கேள்விகளை நமக்குள்ளர எழுப்பிக் கொண்டு அதற்கு அறிவுக்கு பொருத்தமாக பதில் வந்து விட்டதென்றால் உலகம் நம் கையில், வாழ்க்கை நம் கையில், இறைநிலை முதல் மனித மனம் வரை எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக மனிதனிலே தெய்வமே அறிவாக, 6வது அறிவாக மலர்ந்திருக்கிறது. அந்த 6வது அறிவின் துணை கொண்டு வாழ பழக வேண்டும் என்கிறார்கள் நம்முடைய மகரிஷி அவர்கள். அதற்கு தான் இப்ப இந்த பயிற்சி. ஏன், எதற்காக, எப்படி? தவ விளக்க பேச்சு. நாம் தவம் எடுத்துக்கொண்டோம். ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், இன்னும் அதை பேஸ் அடிப்படையாக வைத்துக்கொண்டு சிறப்பு தவங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெடிடேஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டோம். ஆனா மனம் நிக்குதா? இல்ல. இந்த இப்ப எனக்கு மகரிஷி சொன்ன மாதிரி சிந்தனை ஆற்றல் மிக்கவர்களே மனம் ஓடி போயிருச்சு அங்கிட்டு. அது மாதிரி ஓடிட்டே இருக்கு, சரியானபடி விளங்கி கொள்ள முடியல. எல்லா தவமும் கத்துக்கிட்டோம், நாங்களும் அருள்நிதி தான், நாங்களும் பேராசிரியர் தான், நாங்களும் துணை பேராசிரியர் தான், எல்லாம் சொல்லிக்கிறோம். ஒரு சிக்கல் வரும்போது அந்த நாம் பெற்ற பயிற்சிகள் நமக்கு உதவிகரமாக இருக்கணும். ஏன்னா இத வாழ்க்கை கல்வின்னு சொல்லித்தானே நம்ம கிட்ட சொன்னாங்க, நம்மளும் வந்து கத்துக்கிட்டோம். ஆனா எத்தனை பேர் அதை பயன்படுத்த, அந்த டெக்னிக்ஸ், உபாயங்கள், மகரிஷி ஒரு வழியில இப்படி 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 செய்யுங்கள் என்று ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டார். இங்கே வரக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் உங்களுக்கு 1 நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை என்று ஒவ்வொரு தவ பயிற்சிகளையும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அது பிரயோஜனம் இல்லை. நாம் கற்றுக்கொண்டது நமக்கு வாழ்நாள் முழுவதும் பயன் தரணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், கல்வி எனப்படுவது யாது? நாம் கற்றுக்கொள்பவை வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயன் தருமே, ஆனால் அதற்கு பெயர் தான் கல்வி. அப்ப இந்த தவப்பயிற்சியுடைய விளக்கங்களை இன்றைக்கும் நாளைக்கும் நாம் 2 நாளும் பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கம், அதுல இருக்கக்கூடிய உபாயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பப்பெல்லாம் எதையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தி நமக்கு சிக்கல் வரும்போது அந்த சிக்கல்ல இருந்து தீர்வு பெற முடியும், அதை சரியான முறையில விளங்கி கொண்டு நம்ம தவம் செய்யணும்.
அதற்காகத்தான் இந்த தவம். அதே மாதிரி எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதுல ஒவ்வொரு பேராசிரியர்களும் அவங்களுக்கு எல்லாருக்கும் புத்தகமே போட்டு கையில கொடுத்துருக்காங்க. நான் கூட கையில கொண்டுட்டு தான் வந்திருக்கேன். அம்மா என் கூட வந்தவங்க கிட்ட கூட சொன்னேன், நான் மகரிஷி கூடயே 7 ஆண்டுகள் அவர் காலடியிலே உட்கார்ந்து அத்தனை பயிற்சி நடத்தினதுலயும் எனக்கு உள்வாங்கி உள்ளுக்குள்ளார இருக்கு. மகரிஷி சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படாது இன்னைக்கு. ஏன்னா ஒரு நிர்வாகத்துல ஒரு சட்டம் போட்டு ஒரு திட்டம் போட்டு இப்படித்தான் நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு ஒத்து போகணும். அப்பதான் நமக்குள்ளர ஒரு ஒற்றுமை உணர்வு. ஏன்னா இன்றைய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ இப்படித்தான் என்பதுல சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில குழப்பங்கள்னால நீங்க புரிந்து கொள்ளாதனாலயோ அல்லது பேராசிரியர்கள் அவங்க பழைய முறைகளையோ நடத்தியோ ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்போ இப்படித்தான் நம்ம தவம் செய்யணுங்கிற ஒரு யூனிஃபார்மிட்டியை எல்லாரும் ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இப்ப இந்த தவப்பயிற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு தவத்தையும் செய்து முடிச்சு அதன் பிறகு நம்மளுடைய பயன்களை எல்லாம் அனுபவிச்சு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த பயிற்சிகள் எவ்வளவு சிறப்பானது, இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய நிலை என்ன, பயிற்சி பெற்ற பின்னர் என்னுடைய நிலை என்ன, நான் மற்றவர்களுக்கு மாடலாக விளங்க வேண்டும். உடலால் நான் எவ்வாறு உயர்ந்திருக்கிறேன், என்னுடைய மனதால் எவ்வாறு உயர்ந்திருக்கிறேன், என்னுடைய குடும்பம் எந்த அளவுல உயர்ந்திருக்கு, என்னுடைய செய்தொழில்களில் நான் எந்த அளவு உயர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு தவத்துல கூட அந்த 2 ஒழுக்க பண்பாடு நேரம் கருதி அவங்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தவத்துல உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன், மன்றம் வாழ்க வளமுடன், அது முடிச்ச உடனே 2 ஒழுக்க பண்பாடு சொல்றோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்றமா இல்லையா? இப்போ முதல்ல நான் நல்லா இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் இல்லாம இருக்கும். உபகாரம் செய்யலைனால் உபத்திரவம் இல்லாம இருக்கணும் இல்லையா? அப்ப என்னை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியுடைய நோக்கம். ஒவ்வொரு பயிற்சியையும் மகரிஷி நமக்கு ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று இல்லவே இல்லை. ஏன்னா உடற்பயிற்சி சரியா செஞ்சிருந்தாதான் அவங்களுக்கு அந்த மகராசனத்துல 7வது நிலை மல்லாந்து படுத்துட்டு செய்யறது சரி, குப்புறப்படுத்துட்டு செய்யறது அதை சரியா செஞ்சிருந்தா தான் சாந்தி தவத்துல நிற்கும். நிறைய அன்பர்கள் அங்க வருவாங்க, ஆசிரியர் பயிற்சி எனக்கு மூலாதார தவமே வரல, சாந்தி தவமே நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்கன்னு என்ன கொஞ்சம் வெள்ளம் தடவி செய்யறதா? ஏன்னா ஒன்றை சார்ந்து இன்னொன்றாக மகரிஷி அமைச்சிருக்காங்க, ஒன்னை விட்டுட்டு இன்னொன்னு இல்லவே இல்லை. அதே சமயத்துல காய்கல்ப பயிற்சியை எடுத்திருந்தாங்கன்னா அஸ்வினி முத்திரை போட்டே இருங்க, மனம் நின்று பழகிரும் சொல்லலாம். இப்படி ஒன்னை விட்டுட்டு இன்னொன்னு இல்லவே இல்லை. அதை முதல்ல நாம மனதுல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது நம்முடைய ஜீவகாந்தத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏன் பெருக்கிக் கொள்ள வேண்டும்? ஜீவகாந்தம் என்றால் என்ன? 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியில காந்த தத்துவம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப காந்தம் என்றால் என்ன? அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். ஈர்க்கும் ஆற்றலும் விலக்கும் ஆற்றலும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் மேக்னெட் காந்தம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையாகவே அந்த மேக்னேசியா அப்படிங்கிற ஒரு நாடு, கிரேக்க நாட்டுல ஒரு ஊர், அங்க கிடைச்ச ஒரு கல்லு இரும்பை இழுக்குது. அதனால அந்த ஊரோட பேரை வச்சு அதை மேக்னெட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அறிவு உயர உயர இந்த மனித குலத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய உலோகங்கள்ல இரும்பு என்ற உலோகம் நமக்கு தெரியும். அதுல தேனிரும்பு என்பது ஒரு வகை. அந்த தேனிரும்புல மின்சக்தியை பாய்ச்சும் போது அதே மாதிரி இது சக்தியை பெறும்போது இரும்பை இழுக்க ஆரம்பிக்கிறது என்று கண்டறிந்து இன்றைக்கு மின்சார பொருள்கள் அனைத்திலுமே அந்த காந்தம் என்பது உபயோகித்துக் கொண்டுதான் இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இழுக்குது விடுது. அந்த இரட்டை ஆற்றல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் காந்தம் என்று பெயரிட்டு அழைத்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளாகவும் அந்த காந்தம் இருக்கிறது. அதுதான் முற்காலத்தில் இருந்தவங்க பிரணவ சரீரம்னு சொன்னாங்க, காரண சரீரம் என்று சொன்னாங்க. அத மகரிஷி இன்னைக்கு நமக்கு விஞ்ஞான முறை பிரகாரம் விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அதை காந்த உடல் என்று சொல்றார். ஸ்தூல உடல் என்பது செல்களாலும் சிற்றறைகளாலும் கட்டப்பட்டது, இந்த பிசிக்கல் பாடி பருவுடல். அதற்கூடாக சூக்கும உடல் என்று சொல்லக்கூடிய உயிர் துகள்களுடைய தொகுதி இருக்கு. இந்த உயிர் துகள்களுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய விரிவலையானது சுழலாத பகுதிகளில்
கரைந்து இந்த இரட்டை ஆற்றலாக மலர்கிறது. மாற்றமே நிலையானது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த காந்தம் என்பதும் மாற்றம் பெறுகிறது, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று. ஏன்னா பஞ்சபூதங்களில் திணிவுறும் போது அந்த டிரான்ஸ்பார்மேஷன் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளாகவும் இருக்கிறது, வெளியிலேயே இருக்கிறது. வெளியில இருக்கிறத வான்காந்தம் என்றும் பிரபஞ்ச காந்தம் என்றும் யுனிவர்சல் மேக்னட்டிசம் என்று சொல்றோம். நமக்குள்ளாக இருக்கக்கூடியத பயோ மேக்னட்டிசம், ஜீவகாந்தம் என்று சொல்றோம். இது உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த காந்தத்தை கூட மகரிஷி 4ஆக பிரித்து சொல்றார். எனக்குள்ளார நான் உணரக்கூடிய காந்தம் ஊன் காந்தம் ஒண்ணு, ஆன்ம காந்தம் ஒண்ணு. இந்த 2 காந்தம் இணைந்ததுதான் ஜீவகாந்தம். ஊன் காந்தம், ஆண் காந்தம். ஆண் காந்தம் என்றால் ஆன்ம காந்தம். ஊன் காந்தம் பிளஸ் ஆண் காந்தம் சீக்வல் டு ஜீவகாந்தம். அடுத்தது மின்காந்தம் பிளஸ் மீன் காந்தம். மின்காந்தம் பிளஸ் மீன் காந்தம் சீக்வல் டு வான்காந்தம். மின் மீன் என்னங்கறத விளக்கம் சொல்றேன். மீன் என்ன கடல்ல இருக்கிற மீன் அல்ல சொல்றேன். ஊன் காந்தம் பிளஸ் ஆன்ம காந்தம். ஆன்ம காந்தத்தை கூட ஆண் காந்தம்ன்றார், அந்த ஒரு ரிதமிக்கா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. ஊன் பிளஸ் ஆண் சீக்வல் டு ஜீவகாந்தம். இரண்டாவது அந்த யுனிவர்சல் மேக்னட்டிசம்னு சொல்லக்கூடியதுல மின்காந்தமும் மீன் காந்தமும் தான் வான்காந்தம் என்று பேசப்படுகிறதுங்கிறாங்க. இது என்ன இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம்? ஊன்காந்தம் என்றால் உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டிருக்கிறது, அதுதான் ஊன்காந்தம். ஆண்காந்தம் என்றால் அதுதான் நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டொமைன், அதான் ஆன்மா. ஆன்ம காந்த பதிவு, ஆத்மா, அகம், உள்ளம், நெஞ்சம், மனசாட்சி, எத்தனையோ வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த பதிவை தான் ஆன்ம காந்தம்னு சொல்றார். ஆண்காந்தம். நீங்க மனம் என்ற புஸ்தகம், மைண்ட் என்ற புஸ்தகத்திலையும் மகரிஷி இந்த பிரமஞான புத்தகத்துல கூட உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன் 8 இயக்கம் தான் ஜீவன் என்ற பெயரை பெறும். 8இல் ஒன்று இல்லை என்றால் விடல் வேண்டும், அதற்கு ஜீவன் என்ற பெயரை சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதினு சொல்வாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன டெபினிஷன் அற்புதமாக கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த உயிரும் மனமுங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு பேராசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க வீட்டில் போயிட்டு குறிப்பு நோட்டுகளை எடுத்து பார்க்கலாம். இந்த புத்தகத்திலேயே நீங்க பார்த்துக்கலாம். திருப்பி திருப்பி இந்த ஒண்ணு மட்டும் நமக்கு நல்லா விளங்கிக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க எல்லாவற்றையும் விளங்கிக்க முடியும். ஜீவனுக்கும் ஜடப்பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஊன்காந்தம், ஆண்காந்தம், இந்த 2ம் சேர்ந்ததான் ஜீவகாந்தம். ஜீவகாந்தம்னா இத மனிதன் என்ன, ஆடு மாடும் ஜீவகாந்தம், நான் 6வது அறிவு பெற்ற மனிதன் என்னையும் ஜீவகாந்தம்னு சொல்றதான்னு கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமா தெரியலாம். அதனால நீங்க மனித காந்தம்னு உங்களை வச்சுக்கங்கிறாரு. இப்ப அடுத்தது வான்காந்தம் என்று சொல்லும் போது அது யூனிவர்சல் மேக்னட்டிசத்துல மின்காந்தம், மீன் காந்தம்ங்கிறார். எலக்ட்ரிசிட்டிங்கிறது என்ன? ஒலி, ஒளி. லைட் அண்ட் சவுண்ட் இஸ் கால்டு எலக்ட்ரிசிட்டி. ரைட்டுங்களா? ஒலியும் ஒளியும் தான் மின்சக்தி என்று பேசப்படுகிறது. பிரபஞ்சத்துல மின்சக்தி இருக்கா இல்லையா? அதத்தான் மின்காந்தம்னு சொல்றார். மீன் காந்தம்னா என்னங்க? கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க, டேய் வெள்ளி மீன் முளைச்சிருச்சா அப்படின்னா எங்க போய் முளைக்குது? செடியா முளைக்கிறதுக்கு வெள்ளி மீன்கள்மா, நட்சத்திரங்களை. அதத்தான் மீன் காந்தம்ங்கிறார். ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்துகிட்டே இருக்க இந்த பிரபஞ்சம் முழுவதும், அதத்தான் மீன் காந்தம். மின்காந்தம் பிளஸ் மீன் காந்தம் சீக்வல் டு வான்காந்தம். புரியுதுங்களா? இப்போ நம்முடைய பயோ மேக்னட்டிசத்தை உச்சி முதல் பாதம் வரை நமக்குள்ள சுழன்று கொண்டிருக்கிறது, உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது, செலவும் ஆகிக் கொண்டிருக்கிறது.
இந்த வரவுக்கும் செலவுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சக்தி நம்ம உடலுக்குள்ளார இருக்கணும். எப்பவும் அத ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் சொல்லுங்க, மூலாதாரம், கருமையாம். தவசக்தி மிகுதி வீணாயிராம எங்க சேர்த்து, அதுதான் வெள்ளிக்கிழமை என்ன பண்றான், சாந்தி தவம். மனிதன் உண்டிப்பெட்டி போன்றவன் பார் மகரிஷி. எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ பழக்கங்கள், எத்தனையோ அவ்வளவு எங்க போய் சேர்ந்திருக்க, ஜெனட்டிக் சென்டர்ல போய் சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப நம்முடைய கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், இப்படி நம்முடைய புலன்கள் மூலமாக செலவாகிட்டே இருக்கும் போது வரவு 8 அணா செலவு 10 அணான்னு போயிட்டோம்னாக்க கடைசியில் துந்தனான்னு போகப்படாதுங்கிறதுக்காகத்தான் இயற்கையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 இணைப்புல தான மனிதன் வாழ்றான். இப்ப ஏன் துன்பம் வருது? வாழ்க்கையில இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறான், வலியே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறான், நோயே வரப்படாதுன்னு நினைக்கிறான், முதுமையில சிரமமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆயுள் ரொம்ப காலத்துக்கு இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ நினைச்சிட்டா தீர்ந்து வச்சு அதற்கு ஏற்ற செயல் செய்யணுமே. அந்த செயல் தான் நாம் தவம் செய்யும் போது நவ துவாரங்களும் அடைக்கப்படுகிறது. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, எல்லாம் அப்படியே. அப்ப செலவு தவிர்க்கப்படுகிறது. ஆனா இன்னும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்னுடைய ஜீவகாந்த சக்தியை. என்ன கோடான கோடி பிறவிகள்ல களங்கப்பட்டு போயிருக்கு இந்த ஆன்மா. என்ன உடலை வேணா சோப்பு சேவக்கா போட்டு கழுவிட்டோம், ஆன்மாவை கழுவுறதுக்கு யாரும் சொல்லி தரலையே. அம்மா அப்பா கொடுத்தது அந்த உடலும் உயிரும். அறிவுக்கு மறுபிறவி, ஞான ஆசானுடைய உயிராற்றல் நம்மோடு இணைக்கப்படும் போது அதான் அறிவுக்கு மறுபிறவி. ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு வாளியில ரொம்ப கசடா அழுக்கு தண்ணி, அதான் அந்த இடத்துல தூக்கி வச்சிட்டோம். பெரிய மழை பெஞ்சு அந்த தண்ணி பூரா வாளியில விழுந்துகிட்டே இருக்கு. விடிய விடிய மழை பெஞ்சிச்சு. காலையில போய் அப்படி பாக்குறோம், அந்த வாளியில இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும்? சுத்தமான தண்ணி. எங்க இருந்து வந்தது? மேல. இப்ப அழுக்கு தண்ணி எங்க போச்சு? இப்ப நல்லவைகளை உள்ள போட போட அல்லவைகள் தானாகவே வெளியேறாதான், இயல்பாகவே அமைந்து விடுது. 6வது அறிவுடைய சிறப்புன்றார் மகரிஷி. அப்ப நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் களங்கப்பட்டு போய் இருக்கிறத தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு குருவனுடைய உயிர் சேர்க்கை ஆகிவிட்டது. நாம் ஒவ்வொரு நாளும் தவ பயிற்சியில ஈடுபடுகிறோம். ஆனால் தவம் நிக்க மாட்டேங்குது. காரணம், ஆக்கினையில தவம் கொடுத்தோன்னா உட்கார்றாங்க 2 நிமிஷம். அது இப்ப எல்லாம் சேர் போட்டு உட்கார்றீங்க. அப்படி சேர்ல உட்கார்ந்தாலும் கூட இவங்க எப்படா தவத்தை முடிப்பாங்க, எனக்கு இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னா முழங்கால் தவம், மூட்டு தவம், இப்படிதான் வருது. கழுத்து தவம் தான் வருது. என்ன உடலுக்குரிய ஒரு இணக்கத்தன்மை இல்லை. அவ்வளவு நோய். ஜீவகாந்த ஆற்றல் இழப்புனால அங்கங்க ஸ்டாக்னேஷன் ஆஃப் மேக்னட்டிசம் இஸ் பெயின். அப்ப நமக்கு அங்கங்க பூட்டுக்கு வலிக்குது. முதல்ல நம்ம உடற்பயிற்சியை சரியா செய்யணும். உடற்பயிற்சி செய்யாம தவம் செஞ்சா வரவே வராது. மனம் நின்று பழகணும். மனம் என்பது ஜீவகாந்த அலையன்றி வேறொன்றும் இல்லை. மனம் என்பது ஜீவகாந்த அலையன்றி வேறொன்றும் இல்லை. மனம் என்பது ஒரு பொருளையே அல்ல. மனம் என்பது ஜீவகாந்த அலையன்றி வேறொன்றும் இல்லை. ஒரு பொருளின் கரைசல் தான் அலை. ஒரு பொருளின் கரைசல் தான் அலை. என்னிலிருந்து கரைந்து வெளியேறுகின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றலானது என்னுடைய தரம், தன்மை, என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய கேரக்டர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதானே வெளியே வரும். அப்ப நான் எந்த மாதிரி இருக்கிறனோ அது மாதிரிதான் என்னோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. எதை சார்ந்து இருக்கிறோமோ அதன் வயமாகி விடுகிறோம். ஒத்த அலை இயக்கங்கள் தான் சேரும். திருடன் கூட தான் சேருவேன், நல்லவன் கூட சேர மாட்டான். நல்லவன் கூட தான் சேர முடியும், திருடன் கூட சேர முடியாது. ஒத்த அலை இயக்கங்கள். ஏன்னா அலைக்கே உரிய ஒரு தத்துவத்தை மகரிஷி சொல்லும் போது, அலை எல்லாம் அலை, பிரபஞ்சம் முழுவதும் அலையா இருக்கு, நமக்குள்ளாரையும் அலையா இருக்கு, எல்லாம் அலைதான். பொருளோடு பொருள், அலையோடு அலை, பொருளோடு அலை சேரும் போது அதற்கேற்ற விளைவு வரும். எதனுடைய தாக்கம், எதனுடைய அழுத்தம், எதனுடைய திணிவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ற விளைவு வரும்.
நம்முடைய ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தூய்மை செய்து கொள்ள வேண்டும். எதற்காக? அப்பதான் நான் உடல் ஆரோக்கியமாக இருப்பேன், மனதால் ஆரோக்கியமாக இருப்பேன். நான் சரியான முறையில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு உதவ முடியும். என்னிடம் இருப்பு குறைவாக இருக்குமே, ஆனால் அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்போமே, அல்லாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசு வருமா? முடியவே முடியாது. ஆனா அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு, தானும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். அந்த சிறப்பை உணர்ந்து தங்களது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதான் இந்த மனித பிறவினுடைய நோக்கமே. அப்ப இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்ற ஒரு பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. காயகல்ப பயிற்சியில கூட ஜீவகாந்தம் பெருகுகிறது. உடற்பயிற்சியில நோய்கள் நீங்கும் போது நமக்கு என்ன ஆகுது? தூய்மைப்படுத்தப்படுகிறது. என்ன, வெளியில தேவையில்லாத கலங்கப்பட்ட காந்த ஆற்றல் எல்லாம் வெளியே, மழை பெஞ்சா எப்படி தண்ணி அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியே வருதோ அது மாதிரி நம்ம தவம் செய்யும் போது தூய்மையான நம்மை சுற்றில என்ன சொல்றோம்? அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும், உடலும் உள்ளமும். அங்க வாங்க. உள்ளம்னா என்ன? அதுதான் காந்தம். நீங்க அதை எழுதிக்கிடுங்க. ஒரு குறிப்பு, ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே விளங்கி கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நேம் ஆஃப் தி பிளேஸ் இஸ் கால்டு ஜெனடிக் சென்டர். நேம் ஆஃப் தி பிளேஸ், மூலாதாரம் என்பது அந்த இடத்தை குறிக்கும் பெயர். அதுல இருக்கக்கூடிய மேட்டர் இருக்க, பதிவுகளுடன் கூடிய மேக்னெட்டிக் டொமைன், அதுதான் அகம், உள்ளம், மனசாட்சி. சொல்றமே, என் மனசாட்சிக்கு பொதுவாக சொல்றடா நான் செய்யவே இல்லைன்றமே, அது ஆன்மான்றோம், ஆத்மான்றோம், அறிவுன்றோம். நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. மனம் என்பது ஜீவகாந்த அலையே அன்றி வேறொன்றும் இல்லை. மனதின் மறுமுனை தெய்வம், அதுதான் 6வது அறிவு என்றெல்லாம் சொல்றமே. இந்த காந்தம் தூய்மையாக இருந்தா தான் இதையெல்லாம் விளங்கி கொண்டு நம்மை நாம் மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும். இல்லை என்றால் நமக்கு அந்தந்த இடத்துல ஒரு சந்தேகம். அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, ஏகத்துல சந்து விழுந்துட்டா அதான் சந்தேகம். ஏகன் அநேகன்றோம் இறைவனை. எல்லா ஆன்மாக்களும் ஒன்று. ஆனா நம்ம பிரிச்சு 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 எல்லை கட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றும் கலங்கப்பட்டு போய்தான் இருக்கு. அப்ப தூய்மையான ஆன்மாவாக மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்ற பயிற்சிகளையே கொடுத்தாங்க. அப்போ அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்ல முதல்ல நம்ம கத்துக்கொண்டது 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில தீப பயிற்சி. இன்றைக்கு அந்த தீப பயிற்சியை பத்தி அதுல இருக்கக்கூடிய உபாயங்கள், டெக்னிக்ஸ் என்ன விஞ்ஞானபூர்வமா சொல்றாங்கிறத நம்ம சிந்திப்போம். நாளைக்கு இதே செஷன்ல நம்ம கண்ணாடி பயிற்சியை பத்தியும் சிந்திக்க இருக்கோம். அப்ப நோய் தீர்ப்பதற்கு அந்த நுணுக்கங்கள் என்னென்ன மகரிஷி வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடியுங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ அந்த தீப பயிற்சி அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் கூட தீப பயிற்சி செஞ்சாரு பார் மகரிஷி. இது எல்லாரும் இப்ப என்ன, விளக்க ஏற்றி வச்சு அவர் சாமி கும்பிட்டாருன்னுட்டு ஜோதி 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 சுயம் அப்படின்ட்டாங்க. ஜோதி சுயம், ஜோதி 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 பரம், குத்தி விளக்கிய அறிவும் பார் மகரிஷி. ஜோதி என்றால் இப்போ நாம இரவு 9 மணிக்கு இந்த அறைக்குள்ளார வர்றோம், ஒரே கும்மிருட்டு. நமக்கு இங்க இருக்க எந்த நாக்காளி எந்த இடத்துல இருக்கு, டேபிள் எந்த இடத்துல இருக்கு, தூண் எங்க இருக்கு தெரியுமா? போய் முழங்கால முட்டிக்கும், மண்டையில முட்டிக்கும், விழுந்துருவோம். நம்ம கையில ஒரு டார்ச் இருந்தா அது மாதிரி பொறிபுலன்கள் நமக்கு இருக்கு. ஆனா நம்முடைய அறிவு வேலை செய்யணும். அறிவு விளக்கத்தோடு இருக்கும் போதுதான் நமக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. அதத்தான் அங்க ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொன்னாரு. அவரு விளக்கு பயிற்சி எல்லாம் செஞ்சிருக்காரு, கண்ணாடி பயிற்சி எல்லாம் செஞ்சிருக்கிறார் வள்ளல் பெருமான். அதை இவர்கள் விளக்க பொருத்தி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே அல்லாம குத்து விளக்கு ஏத்தி விளக்கு பூஜைகளும் செய்ய ஆரம்பிச்சாங்களெல்லாம். அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்ங்கிற உண்மைகள் அவங்களுக்கு தெரியாம இப்ப பழக்கத்தின் வழியே போயிட்டதுனால விளக்கம் மறந்து விட்டது. இப்ப இந்த தீபம் என்பது நமக்கு பயிற்சியில சொல்லி கொடுத்தாங்க.
உயரம் குறைவான விளக்கு கண்மட்டத்துல இருந்து 45 டிகிரி கோணத்துல வச்சுக்கங்கன்னு ஏன் சொன்னாங்க? இந்த பெண் மக்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் சாயந்தரம் ஆனா 5 முக குத்து விளக்க இப்படி சுவாமி படம் இருக்கும், அங்க ஒரு மேடை இருக்கும், அந்த இடத்துல விளக்க பொருத்தி பொருத்தி பழக்கம். இவங்க பாட்டுக்கு அந்த பழைய பழக்கத்திலேயே அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும், கழுத்து வலி வந்துடும், நோக்கம் நிறைவேறாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. அதையெல்லாம் நம்ம விளங்கி கொண்டோம்னா சரியா செய்வோம். விளங்கிக்க முடியாதனாலேயே நம்ம எடுத்த பயிற்சி செய்யாம நிறைய பேர் விட்டுறாங்க. அப்புறம் கேட்டா நேரம் இல்லைங்க. நேரம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். இப்ப கண்மட்டத்தில இருந்து 45 டிகிரி கோணத்துல பார்க்கும்போது நமக்கு கண்களுக்கு எந்த வித ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின், எந்த பயிற்சியுமே, உடற்பயிற்சியும் சரி, காயல்ப பயிற்சியும் சரி, தியான பயிற்சியும் சரி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் சரி, வருந்தாத அளவுக்கு உடலுக்கும் மனதுக்கும் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் கூடவே கூடாதும்பாங்க. அப்போ 45 டிகிரி கோணத்துல வைக்கிறோம். அந்த விளக்கு ஒருத்தர் கேட்பாங்க, ஏங்க மண் சுட்டியில தான் விளக்கா, ஏன் அந்த மாதிரி கேக்குறாங்க? எவர் சில்வர் விளக்குல இரும்பு கலந்துருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, அலையோடு அலை, பொருளோடு பொருள், பொருளோடு அலை சேரும்போது எதனுடைய அழுத்தம் தாக்கம் அதிகமா அதற்கேற்ப விளைவு வரும்னு சொன்னேன். இன்னும் இப்ப பால் இருக்கு, அது பால் மாட்டெல்லாம் தனியா அது பாட்டு ஒரு திரவம் அது பாட்டுக்கு இருக்கு, அதனுடைய தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் பூஸ்ட் அள்ளி போடுறோம், இப்ப அதனுடைய தன்மை மாறி போயிருச்சா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கா இல்லையா? அந்த தன்மை நமக்கு எப்படி இருக்கணும்? நமக்கு ஒத்ததாக அமைச்சுக்கணும். அதற்காகத்தான் உயரம் குறைவான விளக்கு, அது பஞ்சலோக விளக்கா வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே மனவளக்கலைஞர்கள், சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், எளிமைதான் இனிமை. நான் எந்த அளவுக்கு எளிமையாக வாழ பழகுகிறேனோ அப்பொழுது எனக்கு நிறைய அறிவு, ஆற்றல், பொருள் எல்லாமே மிச்சப்படும். மிச்சப்படுவதை மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு என்னால் வழங்க முடியும். ஒரு 10 பைசா தான் அந்த காலத்துல அந்த விளக்காஞ்சுட்டி, கார்த்திகை விளக்கு. இப்ப 4 அணா கொடுத்தா தீந்து வச்சு. இந்த பஞ்சமுக விளக்கு, பஞ்சலோக விளக்கு இதெல்லாம் கூட விலை ஜாஸ்தி. ஒரு சின்ன மண் சிட்டி போதுமானது. 4 அணாவுக்கு வாங்கி அதுக்குள்ள சுத்தமான தூய்மையான பசு நெய்ன்றாங்க. இது எப்படிங்க சுத்தமானது தூய்மையானதுன்னு கண்டுபிடிக்கிறது? நெய்யில போய் கேள்வி பலருக்கு உள்ளுக்குள்ளற இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பதில் தெரியாம. அதே மாதிரி இல்லை என்றால் சுத்தமான விளக்கெண்ணெய்பாங்க. இவங்க எல்லாம் கேட்டுக்கணும், நோட்ஸ் எழுதிக்குவாங்க. வீட்டுக்கு போயிட்டு கேள்வி வரும், இந்த வாத்தியார் சொன்னாரே சுத்தமானன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பதான் நீங்க விளக்க பொருத்தி வச்சீங்கன்னா அது படிப்படின்னு இடையில விட்டு விட்டு எரியறது, ஒரு சிடு சத்தங்கள் வந்து அந்த சுடர் வந்து சரியா எரியாம இருந்தா அதுல கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். டெஸ்ட் பண்ணி பாத்துங்க. பயிற்சியில உட்காந்து நீங்க டெஸ்ட் பண்றதை விட முதலே அந்த எண்ணெயை விட்டு பார்த்து எல்லாம் சரியானதா இருக்காங்கிறத நீங்க. நான் 1 வருஷமா தான் செய்யறேன், ஆனா எனக்கு இன்னும் மூட்டு வலிக்குதுங்க, முழங்கால் வலிக்குதுங்க. எங்க கணவர் சொன்ன பேச்சு கேட்கல, எங்க மனைவி சொன்ன பேச்சு கேட்கல. ஏன்னா முகவசியம் ஜெகவசியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நம்முடைய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அப்போ அந்த எண்ணெய் சரி தேர்ந்தெடுத்துட்டோம், நல்ல விளக்கெண்ணெய், சுத்தமான எண்ணெய், ரைட்டு. அந்த திரி போடுறதுல கூட ஒரு கணக்கீடு. இப்ப மார்க்கெட்ல எல்லாம் சந்தைம்பாங்க, வார சந்தைன்னு. அங்க ஒரு டப்பாக்குள்ளற மண்ணெண்ணெயை ஊத்தி பெருசா துணியில திரிய போட்டுப்பாங்க, காடா விளக்குன்னு பேரு. அப்படி போடப்படாது. மல்லிகை மொக்கு போல சன்னமாக எரியக்கூடிய அளவுக்கு திரி போடணும். இப்ப அடுத்து இதுல என்ன விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இருக்கு இந்த பயிற்சி செய்யறதுனால அப்படின்னா, நமக்கு எப்பவும் தூய்மையான காற்றுங்கிறது ஆக்சிஜன். அந்த காற்று நம்மை தூய்மைப்படுத்தும். நம்முடைய உடலுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டங்களை பூரா சரிப்படுத்தணும்னா தூய்மையான காற்று வேணும். இப்ப நம்ம விளக்க பொருத்தி வச்சுட்டு பார்த்தோம்னா, இந்த விளக்கு திரி எரியணும்னா அதுக்கு காற்று வேணும். காற்று இல்லைன்னா விளக்கு எரியுமா? எரியா. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நெல்லு அடிச்சு தூத்தி விடுவாங்க.
அதனுடைய அந்த சின்ன சின்ன தூசுகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தனியா போயிடணும், நெல் மட்டும் தனியா விழுகணும்னு முறத்துல எடுத்து அப்படி தூத்தி விடுவாங்க. பார்த்துருப்பீங்களா என்னமோ கிராமங்கள். அப்போ அந்த விவசாயி திடீர்னு பார்த்தா தூசு தனியா போகாமையே விழுகும். என்னன்னா காத்து அடிக்கல, காத்து அடிச்சா தானே லேசான பொருள் தள்ளப்படும். இப்ப என்ன பண்றாரு, அங்க சுத்தியில இந்த முறத்தை கீழே வச்சுட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத புல்லு செடி கொடி இதெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டு தீய கொளுத்தி விடுவார். தீய கொளுத்தி விட்டா தீ எரிய வேண்டும் என்றால் அங்கே காற்று தானாகவே ஈர்க்கப்பட்டு வந்துவிடும். அது மாதிரி நாம் இந்த விளக்க பொருத்தி வைக்கும் போதே எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய தூய்மையான காற்றை அந்த சுடர் எரியணும்னா காற்று நமக்கு வந்து, அதனாலதான் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே, நம்ம மனதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. தூய்மையான ஜீவகாந்த ஆற்றலை நாம் பெற்று விட்டோம் என்றால் நினைத்ததையெல்லாம் நடத்த முடியும். எங்குமே நிறைந்தது இறைச்சக்தி. எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா இறைச்சக்திய? இல்ல. அது காந்தம் என்ற பெயரிலும் இருக்கிறது, காற்று என்ற பெயரிலும் இருக்கிறது, வெப்பம் என்ற பெயரிலும் இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. எல்லா பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை. இதையெல்லாம் நம்ம வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தோம். இப்ப மகரிஷி மூலமாக நம்ம பயிற்சிகள்லயே நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். அப்போ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பினாங்கும் போதே என்ன நினைக்கணும்? எங்குமே நிறைந்த இறைச்சக்தி, இறைச்சக்தி களங்கமில்லாதது, தூய்மையானது, அதை என்னை சுற்றிலுமாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மனதால பாவிக்க வேண்டும். பாவனை சாதனையாக்கும். அதே தெய்வீக சக்தி, தூய்மையான சக்தி எனது உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும் நினைக்கும் போது, நம்ம உடலுக்குள்ளரே நினைக்கும் போது தும்மு 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 தும்முன்னு உடலுக்குள்ளார ஒரு அதிர்வு உணரலாம். எப்படி? கினமேட்டிக் குவரிங் மேஷன்னு சொல்லக்கூடிய நுண் அதிர்வு சுத்த வெளியில இருக்குன்னு படிச்சீங்களா? அது நமக்குள்ளரையும் இருக்குங்கிறத எப்ப உணரலாம்னா ஒடுங்கி நின்று உள்நோக்கி. அது எப்ப? துரியாதீதத்துக்கு பிறகுதான் நிற்கும் மனம். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எனக்கு இது வேணாம், அது வேணாம், அது வேணும், இப்படியே ஓடிக்கிட்டு இருந்த மனதை அங்க 1 2 3 சைக்கிளிங்கிற நிலையில அதுவானால் அதுவே சொல்லுங்கிற நிலைக்கு போகும்போதுதான், அந்த பேரமைதி நிலையில இருக்கும்போதுதான் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில நம்ம உடல் முழுவதும் அந்த மிது 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 மிதுன்னு தவம் முடிஞ்ச உடனே கூட இப்ப ஐயா நடத்துறாங்க. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக. மகரிஷி சொல்லுவாங்க, உடல் முழுவதும் உணர்வாக்கி அந்த உணர்வின் மீதே தவம்பார். அப்போ பார்த்தோம்னா நமக்குள்ளற அந்த மிஞ்சு 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 மிஞ்சுன்னு தும்மு 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 தும்முன்னு இருக்கும். இது இப்படித்தான் என்று எடுத்து சொல்ல முடியாது. சரி, இப்ப விளக்க பொருத்தியாச்சு. நமக்கும் விளக்குக்கும் குறைந்தது 3 அடி, அதிகபட்சம் 5 அடின்னு வாத்தியார் சொன்னார். இது எதுக்கு? அதுவும் வீட்டுக்கு போனோம்னு நோட்ஸை பார்க்கல. இது எதுக்கு 3 அடி 5 அடி டிஸ்டன்ஸ் சொன்னாங்களே, என்ன புரியல? இது என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி ஆரோக்கியமானவங்களா பயிற்சியில இருக்கோம் இல்ல. ஒருத்தர் கண்ணுல உபத்திரவம் உடையவர் இருப்பாரு, இன்னொருத்தர் ஆரோக்கியமானவரா இருப்பாரு, சின்ன வயது ஆளு இருப்பாரு, பெரிய வயது ஆளு இருப்பாரு, கிட்ட பார்வையும் இருப்பாரு, தூர பார்வையும் இருப்பாரு, எல்லா பேர்களும் தான் இருப்பாங்க. அப்ப நம்ம 3 அடியில உட்காரும் போது கண்கள்ல இருந்து தண்ணி வருதா? கூர்ந்து நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, ஒரே பார்வையாக பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது கண்கள்ல இருந்து தண்ணி வடியுது, எனக்கு பார்க்க முடியல அல்லது கண் எரிச்சல் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு சிலருக்கு இருக்குமே. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நகர்ந்து பின்னாடி 5 அடி வரைக்கும் உட்காந்துக்கலாம். இதுதான் அதுல இருக்க விளக்கம். ஏன், எதற்காக, எப்படி இந்த ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யறதுக்கு நம்ம அறிவுக்கு பொருத்தமாக சிந்திச்சு செஞ்சிட்டோம்னா பயிற்சியில இருந்து நழுவ மாட்டோம். ஸ்டடியா நிற்போம், தினசரி சொல்லி கொடுத்ததை செய்வோம். விளங்கிக்காததுனாலேயே சில பேருக்கு பயிற்சிகள்ல ஈடுபட முடியல. அதுக்காகத்தான் அந்த தவ விளக்க பயிற்சிய. சரி, இப்போ எவ்வளவு நேரம் பார்க்கணும்? விளக்கு சுடர எவ்வளவு நேரம் பார்க்கணும்? 1 நிமிஷம். அப்புறம் கண்களை பொத்துறோம், எவ்வளவு நிமிஷம்? 2 நிமிஷம். இதுல என்ன உபாயம் இருக்கு? பார்க்கும் போது என்னுடைய கண்கள் மூலமாக ஜீவகாந்தம் செலவுதான் ஆகுது. எப்படி பெருக்கம்னு சொல்லுவீங்க ஜீவகாந்த பெருக்கம்னு? இந்த கேள்வி இப்போ நிறைய பேருக்கு ஏதோ சொல்லிட்டாங்க செய்வோம் அவ்வளவுதான், அதை புரிஞ்சுக்கவே முடியாமையே இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய ஜீவகாந்தத்தினுடைய செலவு தான் இன்பமாக துன்பமாக உணரப்பெறுகிறது இந்த புலன்கள் மூலமாக. கூர்ந்து நம்ம திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம சாப்பிடும் போது, தூங்கும் போது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்மை நாமே ஆராய்ச்சி செஞ்சுதான் உண்மையை விளங்கி கொள்ளணும். எவ்வளவுதான் கற்றறிவு இருந்தாலும் நீங்க
அந்த நிலைக்கு போய் பழகணும். ஆசிரியர் சொல்லிடுவாங்க, ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழுத்தல் எல்லாம் பாடமா எழுதிட்டு போயிடுவோம். ஆனா நம்மளா உணரணும் அதை. இந்த பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்குது. இதுல இந்த பயிற்சியில என்ன சொல்றாங்க, அதிகாலை நேரத்தில் செய்வது மிகச் சிறப்பு. 9 மணி வரைக்கும் செய்யலாம், சூரிய உதயத்திற்கு முன் செய்வது சிறப்பு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்னத்துக்காக சொல்றாங்க இப்படி? அப்ப அந்த நேரத்துல செஞ்சாதான் நமக்கு முழு பயன் கிடைக்குமாங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்குது. இப்ப நம்ம ஒரு பஸ்ல, இப்ப நேத்து கூட நான் ரயில்ல வரும்போது அதை உணர்ந்தேன். இப்ப இந்த ஜன்னல் வழியா நேரா எதிர்க்க போறதுனால இந்த காத்து எங்க வந்து மோதுது? முகத்துல வந்து அடிக்குது. பஸ்லயே உட்காந்து போகும்போது எதிர்காத்து எப்படி வந்து மோதுது? அதிகமான காத்து நம்ம முகத்துல வந்து அடிக்குது. அது மாதிரி இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா, சூரியனை சுத்தி வருதே அவருடைய வட்ட பாதையில, எங்க எதுக்குள்ளார சுத்திக்கிட்டு இருக்குது? காந்த களம், பிரபஞ்ச காந்தத்துக்குள்ளார, பிரபஞ்ச காந்தத்தை கிழிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு வருதா இல்லையா? அந்த கிழிக்கிற இடத்துல சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் படுதும் போது அதான் அதிகாலை நேரம். ஏன்னா நகர 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 நேரம் மாறிக்கிட்டே வருது இல்லைங்களா? அங்க ஓசோன் படலத்தின் மூலமாக காற்றுக்களத்தை தாண்டி, ஏன்னா 10 மைல் வரைக்கும் காற்று இருக்கேன், இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலையானது நமக்கு பஞ்சபத தவத்துல மகரிஷி சொல்லி இருக்காங்க, நம்ம எலும்புகளோடு தொடர்புடையதாக இருக்கு. எலும்பு வலுவா இருந்ததுனாவே, அதுதான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த எலும்புகள் சரியான முறையில வளர்ச்சி இருக்கணும். அப்பதான் பெரிய பிள்ளைகள் ஆகும்போது உடல் வளர்ச்சி சரியானதாக இருக்கும்பாங்க. இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அந்த அதிகாலை நேரத்துல அந்த பூமியை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல படும்போது அதுதான் நமக்கு மிகச் சிறப்பான நேரம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உடல்ல மெட்டபாலிக் ரொட்டீன்ஸ்னு சொல்லக்கூடியதெல்லாம் அமைதியான நிலையில, மூளை செல்கள் எல்லாம் நல்ல இயக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூழல், அட்மாஸ்பியர். அதற்காக தான் அந்த அதிகாலை நேரத்துல நீங்க செய்யுங்க. நாங்க அப்போ பிரபஞ்ச காந்தமே ஜீவகாந்தமாக நாம் எடுத்துக்கிறோம். அழுக்கு தண்ணி வாளியில இருந்ததே அது மாதிரி இந்த ஜீவகாந்தம், மழை பெஞ்சதே தூய்மையான மழை தண்ணி, அது மாதிரி பிரபஞ்ச காந்த ஆற்றல். இப்ப நம்ம ஒரு நிமிஷம் விளக்கு சுடரை பார்க்கும்போது அந்த விளக்கு சுடர் அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்தம் ஏற்றம் பெற்று வெளியேற்ற நிலையில கண்ணை மூடிடணும். கண்ணை மூடி உள்நோக்கி கவனிக்கிறது எப்ப? 2 நிமிஷம். இப்ப அந்த வெளியேற்றக்கூடிய நிலையில ஒரு கேப் கிடைக்குது. இந்த கேப், இந்த இடைவெளியில பிரபஞ்ச காந்தம் வந்து சேர்த்துக்கிறது. இப்ப தூய்மையான காந்த சக்தியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய களங்கமானதெல்லாம் வெளியேறிவிடும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான உண்மை. அப்ப நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டிருக்கிறது. இது அதிகமாக திணிமிக்கதாக இருக்கக்கூடிய இடம் எது? மூலாதாரம். ஏன்னா உடலுக்கு மூலப்பொருளானது வித்து குழம்பு, உயிருக்கு முக்கிய பொருளானது உயிர் துகள்கள், மனதுக்கு மூலப்பொருளானது ஜீவகாந்தம். இந்த 3 மையம் கொண்டுள்ள இடம் தான் ஜெனட்டிக் சென்டர்னு சொல்லக்கூடிய மூலாதாரம். ஏன்னா 14 வயதுக்கு மேல வித்து குழம்பு கீழே இறங்கி மூலாதாரத்துக்கு வந்துடுது. வித்து குழம்புல தான் உயிர் துகள்கள் திணிமிக்கதாக இருக்கிறது. உயிர் துகள்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆக இந்த உடல் முழுவதும் நம்ம ரத்தம் சுழன்று கொண்டு இருந்தாலும் கூட அது அதிகமாக திணிமிக்கதாக இருக்கக்கூடிய இடம் இருதயம். காற்று உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருந்தாலும் அதிகமாக திணிமிக்கதாக, அதை இன்டென்சிபிகேஷன்ங்கிற வார்த்தையில மகரிஷி சொல்லுவாங்க. இப்ப திணிமிக்கதாக இருக்கக்கூடிய இடம் நுரையீரல்கள் சொல்றாங்க. அது மாதிரி இந்த காந்தம் எங்க அதிகமாக திணிமிக்கதாக இருக்கிறது என்றால் அதுதான் மூலாதாரம்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் சென்டர். இப்போ நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை நாம் முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போது, இந்த உடலை நடத்துவதற்கு போதுமான அளவு இருப்பு இருக்குங்கும் போது மிச்சப்பட்டதெல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகள் மூலமாக எப்பவும் வெளியேறி போயிட்டே இருக்கு. இதை நாம உணர்றதே இல்லை. அத மகரிஷி ஒரு அற்புதமா ஆசிரியர் பேச்சின் போதும் பர்சனாலிட்டி கோர்ஸும் அடிக்கடி அந்த இதை செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க கூட பழகியிருப்பீங்க. நீங்க ஏற்கனவே பழகியதற்கும் இன்றைக்கு பழகுவதற்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர முடியும். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. 2 கைகளை அப்படி வைங்க. முழங்கை கீழே ஊனாம அப்படி தூக்கி பிடிங்க.
நோட்டெல்லாம் கீழே வச்சிருங்கம்மா. நோட்டு கிட்டலாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது பாட்டு கீழே இருக்கட்டும். நல்லா நிமிந்து உட்காருங்க. 2 கையையும் ஒரு உள்ளங்கைகளுக்கு இடையில 1/2 அடி இடைவெளி இருக்கிற மாதிரி முழங்கைய சேர்ல ஒட்டாம அப்படி தூக்கி பிடிச்சுக்கங்க. இப்ப கண்களை மூடிக்கங்க. உங்களுடைய உள்ளங்கைகளுக்கு இடையில என்ன நடக்குதுங்கிறத கொஞ்ச நேரம் அங்கேயே நினைச்சு பாருங்க. வலது கையை இடது கை இழுக்குது, இடது கையை வலது கை இழுக்குதா? ஈர்க்கு மாற்றலும் விலக்கு மாற்றலும். இப்ப இன்னும் விலைக்கு கொண்டு வாங்க, கிட்ட கொண்டு வாங்க, விலைக்கு கொண்டு வாங்க, கிட்ட கொண்டு வாங்க. ஸ்பிரிங் ஆக்ஷன் மாதிரி தெரியுதுங்களா? இது இப்படித்தான் எடுத்து சொல்ல முடியுமா யாருக்காவது? இந்த காந்த சக்தியை இதேதான் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை மனம் என்று சுழன்று கொண்டிருக்கிறது. சரி, இப்ப அடுத்து இன்னொரு டெஸ்ட் கூட பண்ணிடலாம். உங்களுடைய வலதுகை சும்மா சாதாரண மூடி வச்சுக்கங்க, ஒன்னும் செய்ய வேண்டாம். முழங்கை கீழே முட்டாம மேல தூக்கி பிடிச்சுக்கங்க. இடது கை சாதாரணமா வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு இப்ப மூடின கையிலேயே உங்க நினைவு இருக்கணும். கையிலேயே நினைவை நிறுத்தி தியானம் பண்ற மாதிரி. கையை கீழே தொட மேல வைக்க கூடாது தம்பி, தூக்கி பிடிச்சுக்கங்க கைய. வெறும் கைதான் மூடி இருக்கீங்க, ஆனா ஒரு வெயிட்டா தெரியுது, குறுகுறு குறுகுறுன்னு கனமேற மாதிரி இருக்குது. சார் ரைட், இப்ப கண்ணை திறந்து பாருங்க. 2 கையும் இப்படி எடை போட்டு பாருங்க. கையை விரிச்சுக்கங்க. கையை விரிச்சுக்கிட்டு 2 கையும் இப்படி எடை போட்டு பாருங்க. எந்த கை அதிகமாக கனமா தெரியுது? மூடி வச்ச கை. வலது கைங்கிறத விட மூடி வச்ச கை ஏன் கனமா இருக்கு? நம்முடைய மனம் எங்க இருந்துச்சு? மூடின கையிலேயே இருந்தது. அப்ப மனம் என்பது ஜீவகாந்த அலை அன்றி வேறொன்றும் இல்லை. அந்த இடத்திலேயே குவிச்சு வச்சுட்டோம் ஜீவகாந்தத்தை. அதனாலதான் அங்க. அப்ப ஜீவகாந்தம் எந்த இடத்திலும் தேக்கமுறக்கூடியது. நம்ம மனதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதை தேக்கி வைத்து மற்றவர்களுக்கு கூட அதை நாம் பாய்ச்சி நோய் தீர்க்க முடியும். இன்னும் நாம கண்ணாடி பயிற்சி என்பதையும் நாளைக்கு அதை பத்தியும் சிந்திக்கிறோம். இப்போ இந்த ஜீவகாந்தத்தை நாம் பெருக்கிக் கொள்ளும் போது நமது உடல் முழுவதும் சரியான முறையில் எந்த இடத்துலையும் தேக்கமோ தடையோ இல்லாமல் அமைத்து கொள்ள முடியும் என்பது ஒன்று. அப்படி செய்யும் போது நம்முடைய உடல் மனம் எல்லாம் பொலிவு கிடைக்கும். அதுதான் முகவசியம் ஜெகவசியம் பார். மூளை செல்கள் எல்லாம் சரியான முறையில் இயக்கத்துக்கு வரும். அது மட்டுமல்ல, உடல்ல எண்டோகிரின் கிளான்ஸ் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும். ஏன்னா நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த விளக்கு பயிற்சியில 1 நிமிஷம் பார்க்கிறோம், 2 நிமிஷம் ஃபார்மிங், இது போல 3 தடவை செய்யறோம். 9 நிமிஷத்துலயும் முதுகுத்தண்டு நேரா இருக்கு இல்லைங்களா? முதுகுத்தண்டை ஒட்டி இருக்கிறது எண்டோகிரின் கிளான்ஸ் நாளமில்லா சுரப்பிகள். சரியான முறையில அது இயங்கணும். ஒவ்வொரு சுரப்பியும் இத்தனை தடவை தான் இயங்கணும்னு ஒரு கணக்கீட்டுல இருக்கு. அது ஒரு எந்திரம் மாதிரி. ஆனா அது அதிகமா போயிட்டாவோ குறைஞ்சு போயிட்டாவோ சிக்கல் வந்துடுது. அப்போ அதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்காகத்தான் நமக்கு அந்த தீப பயிற்சி என்ற ஒரு பயிற்சி. அதை நம்ம சேமிச்சு வைக்கும் போது நமக்கு எப்பவாவது வியாதி வருது அல்லது ஏதோ ஒரு வலி, ஒரு ஏதோ ஒரு இந்த உடலுக்கு உபத்திரவங்கள் வரும்போது இந்த தேக்கி வைக்கப்பட்ட சேமித்து வைக்கப்பட்ட ஜீவகாந்த ஆற்றலானது அந்த இடத்துக்கு தானாகவே வலிக்கிற இடத்துல தான் மனம் போய் நிற்கும். இயற்கையிலே ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னதாக நம்ம என்ன பண்றோம்? உடனே ஓடி போய் 2 மாத்திரை திங்கணும், ஊசியை போட்டுக்கணும், அந்த ரத்தத்தையும் கெடுத்து போடுறோம், ஜீவகாந்த களத்தையே கெடுத்து போடுறோம். அப்படி இல்லாம நம்ம மனம் அங்க நிக்குதுங்கும் போது, ஆனா மனதுல வலிக்குதுன்னு நினைக்காம என்ன செய்யணும்? இப்ப சமமாயிக் கொண்டிருக்கிறது இறையாற்றல். ஏதோ ஒரு வினைப்பதிவு எனக்கு இன்றைக்கு கழிந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் உடல் முழுவதும் இருக்கிறது, அந்த இடத்துல பரவ விட்டு அந்த அணு அடுக்கு சீர்குலைவு சமப்படுத்தப்படுகிறது. இறைவா நன்றி உனக்கு. அப்படி சொல்ல பழகும் போதுதான் மனம் சார்ந்தது உடல், உடல் சார்ந்தது மனம். வலிங்கிறத கூட உணர முடியாது. இத நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை, அவங்களுக்கு நல்லாச்சு அவங்களுக்கு நல்லாச்சுன்னு சொல்றதை விட என்னுடைய அனுபவத்தையே நான் உங்ககிட்ட பகிர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் இந்த செஷனை இப்ப நிறைவு பண்ண போறோம். எனக்கு இந்த இடது கையில இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி வந்துருச்சு. ஒரு தடவை நான் பழனி நகராட்சியில வேலை பார்த்து கொண்டிருந்த காலம். அப்போ எலெக்ஷன் டியூட்டிக்காக போட்டிருக்காங்க. பழனியிலிருந்து ஒட்டஞ்சத்திரம் போய் அங்க எலெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அது கட்டாயம் போயே ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி ஆக்கிவிட்டாங்க. வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பான்னா விடமாட்டேன்றான். ஆனா எனக்கு இன்னொன்னு அங்க காமாட்சி கல்யாண மண்டபத்துல மன்றம் நடந்துட்டு இருக்கு. இவங்க வெள்ளிக்கிழமை கிளாஸ் வச்சதுனால எனக்கு அது ஒரு வசதி. வெள்ளிக்கிழமை தான் மன்றம் நடக்கும்.
சரி ரைட், நம்ம போறோம், ஒரே கல்லில் 2 மாங்க, அங்கேயும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்படியே போனேன். என்னுடைய ஃப்ரெண்டு பழனியில் டாக்டர் தர்மாம்பாள்னு அவங்க இருக்காங்க, அவங்க டிஜிஓ. அப்போ அவங்க அன்னைக்கு ரொம்ப என்ன டைப்பிஸ்ட் வேலை, அந்த கைகளுக்கு தான் வேலை. இப்போ ஒரு நாள் அவங்க வரும்போது, ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க இந்த இடத்துல ஒரு கட்டின்ட்டேன். பார்த்துட்டு அடடா இப்படி இருக்குது, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அப்படியே அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க, என்னெல்லாம் சரியா போயிருங்க அப்படின்ட்டு என்னுடைய வேலைக்கிடையில நான் இதை பற்றி நினைக்கவே இல்லை. அது ஏதோ ஒரு கருப்பாக ஒரு மருந்தை கொடுத்தா அதுக்கு ஒரு ஜாக்கெட்டை இந்த கையோட கிழிச்சிட்டு அதை மட்டும் போட்டு அதோட ஆஃபீஸுக்கும் போய்க்கிறது, எலெக்ஷன் கிளாஸுக்கும் போகிறது இப்படி. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இன்னைக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா கஷ்டம், நீங்கள் வேலை செய்ய முடியாது, அப்படியேனாங்க. நீங்கள் சும்மா வாழ்க வளமுடன் மன வழக்கில் எல்லாம் சொல்லப்படாதுனாங்க. எனக்கு என்ன, இந்த அம்மாவை ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டு இருக்கோம் மன்றத்துக்கு, ஒரு டாக்டர் திருமணம் பண்ணிக்காதவங்க, இது ஒரு சந்தர்ப்பத்தை இறைநிலை கொடுக்குது, இவங்களுக்கு நம்ம உண்மையை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்கா சரி நான் ஒத்துக்கிறேன் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காத்தால போகணும். போகும்போது வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு சனிக்கிழமை காலையில் வெறும் வயிற்றுல வரணும். சரி அங்கே போயிட்டு சொன்னேன், ஏங்க ஒரு 1/2 டம்ளர் காப்பி விடுங்க, இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். சரி குடிச்சிருங்க, குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் ஆகட்டும். சரி நான் அதுக்குள்ளே அனஸ்தீசியாவுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நான் இந்த பாருங்க டாக்டர்லாம் வரக்கூடாது, மயக்க மருந்து டாக்டர் வரக்கூடாது, மயக்க மருந்து கொடுக்காமே ஆப்ரேஷன் பண்ணுறதுனா தான் நான் ஒத்துக்குவே, இல்லைன்னா நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டேன். ஏன்னா இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்ததுனால தவ வலிமை எப்படி ஆகும்னா மனதுக்கு வலு, சும்மா ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும்னு மகரிஷி சொன்னாரு. மனதுக்கு உறுதி, மனதுக்கு நுட்பம், மனதுக்கு சக்தி எப்படி வருது, அதுக்கு ஒரு உதாரணமாக காட்டணுங்கிறதுக்காக மயக்க மருந்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன். என்ன நான் டாக்டரா, நீ தரங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, இல்லைன்னா நான் போறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க வேற வழி இல்லை, ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் கொண்டு போய் அவங்களும் அவங்களோட இன்னொரு டாக்டர் 2 பேரும் சேர்ந்து என்னைய ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க. நான் அந்த காலத்தில் நித்யானந்த தவமெல்லாம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு தண்டுவடை சுத்திங்கிற பயிற்சி இப்போ சொல்கிறாங்களே அது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வாங்க, மூச்சை விட்டே கீழே போங்க அப்படின்னுட்டு சாந்தி கொடுத்து துரியம் கொடுக்கறதுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க முன்ன காலத்தில், நாங்கள் பயிற்சி எடுத்த காலத்தில். இப்போ நான் அதை அப்ளை பண்ணினேன். மூலாதாரத்து மூச்சு எடுத்துகிட்டே உச்சிக்கு வர்றது போகிறது இப்படியே பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு துரியத்திலிருந்து துரியாதீதம் மூச்சு எடுத்துக்கிட்டே வருது. அப்போ பிரணவ தவங்கிற ஒரு தவமெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கறனால அதையே செஞ்சேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நான் நில் ஸ்டேஜ் போயிருச்சு. இந்த உடலை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன். அவங்க எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு ஒன்றுமே தெரியாது. தையலெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் மாரியம்மான்னு டாக்டரம்மா எழுப்புறாங்க. அப்புறம் இப்படி முடிச்சு பார்த்தேன், வாங்க முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்களோட சர்வீஸில் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து இந்த பெட்டில் படுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் தத்துவம் பேசின ஒரே ஆள் நீங்கள் தான். நாங்கள் சரி திருப்பி வந்துட்டு அப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலைகளில் ஈடுபட்டுட்டு அங்கே எலெக்ஷன் கிளாஸ் போகும்போது இந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறணும். நானும் ஹேண்டிகேப்டு, நான் ஒரு கையில் அழுத்தி பிடிச்சி தான் பஸ்ஸில் ஏற முடியும். அப்படி இந்த கையை பிடிச்சி ஏறும்போது இங்கே படப்படான்னு ஒரு அதையும் நான் கவனிக்கல, விட்டுட்டேன். அப்புறம் அந்த தையல் பிரிக்கும் போது பார்த்தா அது விட்டு போய் இருக்குது. திருப்பி ஸ்டிச்சிங் பண்ணுங்க. எங்க எங்களுக்காக ஒரு தடவை ஐயோ அப்பான்னு சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டேன். நான் முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் உடலை வந்து நம்ம நல்ல ஒரு திடமாக்கி கொள்ள முடியும். வைராக்கியமா மனதுல நம்ம எதுக்கோ வைராக்கியம் எடுத்துக்கிட்டோமே, பயிற்சிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம்னா எதையும் தாங்கும் இதயம், எதையும் தாங்கக்கூடிய வலு இதெல்லாம் வந்துடும். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் லேசா வலிக்குதுன்னு உடனே மனம் என்ன பண்ணுது, ஐயோ இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு போறதுனாலயே அப்படி ஆகி போயிருதுங்க. அப்படி இல்லாம ஜீவகாந்தம் தூய்மையானதாக நமக்கு அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க நமக்கு உடலாலையும் வலுவு, மனதிலையும் வலுவு, நம்ம மிக உயர்ந்தவர்களாக இருக்க முடியும். நம்முடைய மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சிகளை போல உலகத்துல எந்தவித பயிற்சியும் எந்த காலத்திலையும் இல்லை. அது சத்தியமாக உண்மை. இதை நாம எடுத்துக்கிட்டோங்கிறதுக்காக சொல்லல. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து பேசுறேன் அப்படின்னா அது காரணம் மனவளக்கலை பயிற்சி. 1988 என்னை எல்லா டாக்டர்களும் கைவிட்டாங்க. நான் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு நபராகத்தான் இருந்தேன். அதன் பிறகு இந்த பயிற்சியை எடுத்த பிறகுதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்காந்து பேச முடியுது. அப்போ அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி முறைகளை நாம் எடுத்துக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய உபாயங்கள் தெரியாததுனால நமக்கு அந்த லாபங்கள் கிடைக்காம போயிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த தவ விளக்க பயிற்சி. இன்னும் நம்ம மேலும் மேலும் இதை பற்றியே அடுத்த நாளைக்கும் இந்த ஒரு செஷன் சிந்திக்க போறோம் என்று கூறி இந்த அளவிலே நாம் இந்த சிந்தனைகளை நிறைவு செய்து கொள்வோம்.